ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 4th சாப்டர் எக்கனாமிக் பிளானிங். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிளானிங்னா என்னது, எப்படி பிளானிங் பண்ணுறாங்க, எதுக்காக வேறு கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா பிளானிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். டிஃப்ரெண்ட் எக்கனாமிஸ்ட் அப்புறம் பிளானிங் கமிஷன்லாம் பிளானிங்க்கு சில டெஃபினேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க, அதை பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிளானிங். பிளானிங்கை ரீஜனல் லெவலில் ஆரம்பிச்சு நேஷனல் லெவலில் பிளானிங் பண்ணது வரைக்கும் பார்ப்போம். தேர்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். எக்கனாமிக் சிஸ்டமை பேஸ் பண்ணி, அதாவது ஸ்டேட் எக்கனாமி, மிக்ஸ்ட் எக்கனாமி, இதெல்லாம் பேஸ் பண்ணி பிளானிங்கை 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதை பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கனாமிஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எக்கனாமிஸ்ட் ஒத்துக்கிட்ட ஒரு பெஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா H.D. டிக்கின்சன் கொடுத்துருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிளானிங்ன்றது மேஜர் எக்கனாமிக் டிசிஷன்ஸை எடுக்கிறது. அதாவது எக்கனாமிக் சிஸ்டமோட முழுமையான சர்வேவை பேஸ் பண்ணி என்ன எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை யாருக்கு அலோகேட் பண்ணணுங்கிறத டிட்டர்மினேட் அத்தாரிட்டி, அதிகாரத்தில் இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டியை அமைச்சிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிளானிங்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு 1940 ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1949 ஃபைனல் ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பிளானிங்க்கு என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கீழே பிளானிங்ன்றது என்னன்னா நேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுற அமைப்புகள் செட் பண்ணுற சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ், சமூக இலக்குகளுக்கு ஏற்ப கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேட், அப்புறம் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனோட, டிஸ்இன்ட்ரெஸ்டட் எக்ஸ்போர்ட்ஸோட டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்படி பண்ணுற பிளானிங் எக்கனாமிக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்துற நோக்கத்தில் மட்டும் இருக்காது, கலாச்சாரம், ஆன்மீகம், அப்புறம் மனித இயல்புகளையும் ஆட் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. லேட் 1930s இண்டிபெண்ட் இந்தியா ஒரு பிளான்டு எக்கனாமியாக தான் இருக்குன்றத அரசியல் ரீதியாக கருத்து சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்தியா 1950s ஸ்டார்டிங்லேயே எக்கனாமிக் பிளானிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவோட பிளானிங் கமிஷன் பிளானிங்க்கு என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா பிளானிங்கில் ஓவரால் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது இலக்கு தெளிவாக வரையறுக்கப்பட்டு இருக்கும். அப்புறம் பிளானிங்கில் என்ன இருக்கும்னா நம்மளோட எண்ட் டிஃபைன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷனும் இருக்கும். பிளானிங்ன்றது ஒரு சிக்கலான ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் தான். இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஹிட் அண்ட் மிஸ் மெத்தட் மாதிரி கிடையாது. பிளானிங்கில் அப்பப்போ சீர்திருத்தங்களும் மாற்றி அமைக்கிறதும் நடந்துட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளானிங்க்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க்கிங் டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. ப்ராசஸ் ஆஃப் ரியலைசிங் வெல் டிஃபைன்டு கோல்ஸ் பை ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி அவைலபிள் ரிசோர்சஸ். இங்கே மேக்ஸிமம்க்கு பதிலாக ஆப்டிமம்ன்ற டேர்மை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சாதகமாக நம்மளுக்கு பயன் தர மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கிறது. எக்கனாமிக் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று காம்ப்ரிஹென்சிவ் பிளான் இருக்குது, இன்னொன்று பார்ஷியல் பிளான் இருக்குது. காம்ப்ரிஹென்சிவ் பிளான்னா மொத்த எக்கனாமியையும் கவர் பண்ணுற மாதிரி டார்கெட்ஸை செட் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. அதே பார்ஷியல் பிளான்னா எக்கனாமியில் சில பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு மட்டும் டார்கெட் செட் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, பப்ளிக் செக்டார்லாம் வரும். பிளானிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சமூக இலக்குகளை சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டார்கெட்டை செட் பண்ணுவாங்க. ஃபைனலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தியரிஸ் நிறைய மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளானிங்கோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டு தியரி. பிளானிங்கோட ஒர்க்கிங் டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிளானிங்ன்றது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பிளானிங்ன்றது நம்ம லைஃப்பில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க ஒரு நடைமுறை நிகழ்வு. நம்ம லைஃப்பில் கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் எண்டே கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளானிங் மஸ்ட் ஹாவ் வெல் டிஃபைன்டு கோல்ஸ். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய கண்ட்ரீஸ் வளர்ச்சிக்கான பிளானிங்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் சமூக பொருளாதார நெருக்கடிகள், தடைகள் இருந்தாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் கோல்ஸ் அண்ட் டார்கெட்ஸை செட் பண்ணி பிளானிங் வேணுன்றதை ரியலைஸ் பண்ணாங்க. பிளானிங்க்கு சில கோல்ஸ் வேணும், பட் ஆனால் அது வெல் டிஃபைன்டா நல்ல முறையில் வரையறுக்கப்பட்டு இருக்கணும், தெளிவில்லாமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் எக்கனாமிக் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ஜனநாயக முறையில் டிரான்ஸ்பரண்டாக நியாயப்படுத்தி இருக்கு. ஈவன் நான் டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ்லயும் பிளானிங்கான கோல்ஸ் தெளிவாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி அவைலபிள் ரிசோர்சஸ். இதுல 2 கான்செப்டை பத்தி சொல்லியிருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து ரிசோர்ஸஸை எப்படி யூட்டிலைஸ் பண்றதுக்கான வழி 1987க்கு முன்னாடி வரைக்கும் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து சஸ்டைனபிள் அப்ரோச் வந்ததுக்கு அப்புறமா வந்து சுற்றுச்சூழலை சீரழிக்கிறது கம்மியாக்கி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு விட்டு கொடுத்து நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா யூஸ் பண்ற ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க. செகண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளா இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து இருக்கு. இது வந்து ஒன்னு இண்டிஜினியஸ் ஆரிஜினா இருக்கலாம், அதாவது உள்நாட்டுல கிடைக்கிறது, இல்லைன்னா வந்து எக்ஸோஜினியஸா இருக்கலாம், அதாவது வெளிநாடுகள்ல கிடைக்கிறது. நிறைய கண்ட்ரிஸ் வந்து உள்நாட்டுல கிடைக்கிற ரிசோர்ஸஸ் தான் வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு பிளான் பண்ண ட்ரை பண்றாங்க. சில பேர் வந்து எக்ஸோஜினியஸ் ரிசோர்ஸஸையும் வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்தியாவும் பாத்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் பிளானிங்க்கு எக்ஸோஜினியஸ் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்றோம். 1950ஸ்ல வேர்ல்டு லெவல்ல இருக்க பாலிசி மேக்கர்ஸ்க்கு ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ரிலேட்டடா இருக்கிற கோல்ஸை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஒரு டூலா ஒரு மெத்தடா வந்து பிளானிங் வந்து இருந்துச்சு. அதுல நிறைய விதமான பிளானிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி பிளானிங், ரெண்டாவது வந்து அர்பன் இல்லைனா டவுன் பிளானிங். இதில் பார்த்தீங்கன்னா வந்து தேவையான ஃபிசிக்கல் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. தேர்டு வந்து ஃபினான்ஷியல் பிளானிங், கவர்மெண்ட்டில் ப்ரைவேட் செக்டாரில் போடுற பட்ஜெட்லாம் வந்து வரும், அவங்களுக்கு கிடைச்ச ரெவன்யூவை வச்சு சிறந்த வழியில் செலவு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஃபோர்த்து வந்து மேக்ரோ அண்ட் மைக்ரோ லெவல் பிளானிங். மேக்ரோ லெவல்னா வந்து நேஷனல் லெவலில் வரும், அதுவே மைக்ரோ லெவல்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் ஏரியாஸ்லாம் வந்து வரும். அதில் அக்ரிகல்ச்சர் பிளானிங், இண்டஸ்ட்ரியல் பிளானிங்லாம் வந்து வரும். நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க பிளான்ட் எக்கனாமின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் சில கண்ட்ரிஸ் வந்து சொல்லலை. லைக் வந்து யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோலாம் வந்து சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிளானிங். நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட எக்கனாமிக் ப்ராக்ரஸை ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளானிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கீழே வந்து நம்ம ரெண்டு விதமான பிளானிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரீஜனல் பிளானிங், செகண்ட் வந்து நேஷனல் பிளானிங். ஃபர்ஸ்ட் வந்து ரீஜனல் பிளானிங். ஃபர்ஸ்ட் ரீஜனல் பிளானிங்கை யூஎஸ்ஏல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டென்னஸ் வேலி அத்தாரிட்டியை 1916ல் அமைச்சிருப்பாங்க. சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏல ஒரு 7 ஸ்டேட்ஸ்க்கு பெரிய அளவில் வந்து ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ்க்காக. அவங்களோட பிரைமரி எய்ம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளட் கண்ட்ரோல், சாயில் கன்சர்வேஷன், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், டவுன் பிளானிங், ரோடு ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸை என்கரேஜ் பண்ணுறது. பர்டிகுலர் ரீஜனில் மலேரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுல அந்த அத்தாரிட்டியோட பிளான் வந்து இருந்துச்சு. இது வந்து நல்ல சக்ஸஸ் கொடுத்ததால வேர்ல்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி பிளானிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் வந்து 1948ல் தாமோதர் வேலி கார்பரேஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 1966ல் கானால வந்து வோல்டா ரிவர் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் பிளானிங். 1917ல் சோவியத் யூனியன் ரஷ்யாவில் நடந்த போல்ஸ்விக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா வந்து நேஷனல் பிளானிங்கை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1928ல் ஜோசப் ஸ்டாலின் வந்து சோவியத் யூனியன்ல சென்ட்ரல் பிளானிங் பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. 1928ல இருந்து 1933 பீரியட்ல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வேர்ல்டு லெவலில் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நேஷனல் பிளானிங்க்கு. சோவியத் யூனியன் வந்து நேஷனல் லெவலில் எக்கனாமிக் பிளானிங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணது மூலியமா தொழில்மயமாக்குறத வந்து வேகமாக ஆக்கணும்னு கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஸ்லோகனை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சோவியத் பிளானிங்கை வந்து த காஸ் பிளான்னு சொல்லுவாங்க. இந்தியாவும் வந்து இந்த சோவியத் யூனியனோட பிளானிங்ல வந்து இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சோவியத் பிளானிங்ல ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்து ஃபேவரா பிளான் பண்ணியிருப்பாங்க. 1940ஸ்ல வந்து பிரான்ஸ் வந்து நேஷனல் பிளானிங்கை வந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்களும் வந்து மிக்ஸ்டு எக்கனாமின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நேஷனல் லெவல் எக்கனாமிக் பிளானிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஃபர்ஸ்ட் நேஷனல் பிளானிங் சோவியத் யூனியன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளானிங் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்கனாமிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க பிளானிங்கை. ஒன்று வந்து இம்பரேட்டிவ் பிளானிங், ரெண்டாவது வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இம்பரேட்டிவ் பிளானிங். இந்த டைப் ஆஃப் பிளானிங் வந்து ஸ்டேட் எக்கனாமிஸ், அதாவது சோஷியலிஸ்ட் இல்லைனா கம்யூனிஸ்ட் எக்கனாமிஸ்ல ஃபாலோ பண்ற ப்ராசஸ். இதை வந்து டைரக்டிவ் இல்லைனா டார்கெட் பிளானிங்னு சொல்லுவாங்க. இந்த பிளானிங்ல வந்து 2 மெயின் வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து சோஷியலிஸ்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் சிஸ்டம். சோஷியலிஸ்ட் சிஸ்டம்ல எல்லா எக்கனாமிக் டிசிஷன்ஸையும் வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து இருக்கும். எக்ஸப்ட் லேபர்ஸை தவிர எல்லா ரிசோர்ஸஸும் வந்து ஸ்டேட்டோட ஓனர்ஷிப்ல தான் வந்து இருக்கும். அதுவே கம்யூனிஸ்ட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா வந்து லேபர்ஸும் வந்து ஸ்டேட்டோட ஓனர்ஷிப்ல தான் வந்து இருப்பாங்க. இம்பரேட்டிவ் பிளானிங்கோட பேசிக் ஃபீச்சர் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளான் மூலியமா வந்து நியூமரிக்கலா, அதாவது குவான்டிடேட்டிவ் டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம். செகண்ட் வந்து ரிசோர்ஸஸோட ஓனர்ஷிப் வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். தேர்ட் வந்து மார்க்கெட்டோட ரோல் வந்து இதுல இருக்காது. ஃபோர்த் வந்து எக்கனாமில பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்காது. எல்லாமே வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கும். கமாண்ட் எக்கனாமிஸ்ல இந்த பிளானிங் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வந்து சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமிஸ்னு சொல்லுவாங்க.
செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா வந்து நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து அவங்க கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அப்போ வந்து போலாண்டை சேர்ந்த ஆஸ்கர் லாஞ்ச் அப்படிங்கிற எக்கனாமிஸ்ட் வந்து பாலிஷ் ஸ்டேட் எக்கனாமிக் கவுன்சிலோட சேர்மனா இருந்தாரு. எப்படி வந்து பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா இங்க இருக்கோ அது மாதிரி அங்க இருந்த ஒரு கவுன்சில். அவர் வந்து மார்க்கெட் சோசியலிசம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து 1950s வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் வந்து அதை அப்போ வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சைனா வந்து 1949க்கு அப்புறமா வந்து சோவியத் யூனியன் ஸ்டைலில் வந்து சென்ட்ரல் பிளானிங்கை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1985ல் வந்து சைனாவோட லீடர் டென் ஜியோபிங் அப்படிங்கிறவர் வந்து எக்கனாமியை சேவ் பண்ணுறதுக்காக ஓப்பன் டோர் பாலிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதுதான் வந்து சைனால கம்யூனிஸ்ட் பொலிட்டிக்கல் டிசைன் கீழே மார்க்கெட் சோசியலிசம் வரதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி சோவியத் யூனியன்ல மைக்கேல் கோர்பச்சேவ் அப்படிங்கிறவரோட லீடர்ஷிப் கீழே 1985ல வந்து பொலிட்டிக்கல் அப்புறம் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ப்ராசஸை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதை வந்து பெரெஸ்ட்ரோய்கா அப்புறம் கிளாஸ்நாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் அப்புறம் ஓப்பன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1980sல வந்து வேர்ல்டில் இருக்கிற மற்ற ஸ்டேட் எக்கனாமிஸும் வந்து மார்க்கெட் எக்கனாமிக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங். சோவியத் யூனியன் பிளானிங் கொண்டு வந்து 20 இயர்ஸில் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்லேயும் வந்து பிளானிங்கோட ஐடியாவை வந்து நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த எக்கனாமிஸும் வந்து நேஷனல் பிளானிங்கை வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கமாண்ட் எக்கனாமிஸோட பிளானிங் மாதிரி கிடையாது. இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங்கை ஃபாலோ பண்ணுற எக்கனாமிஸ் வந்து மிக்ஸ்ட் எக்கனாமிஸாக இருந்தாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சென்ட்ரலி பிளான்ட் எக்கனாமிஸ் மாதிரி இருக்காது. இது வந்து ப்ரைஸ் சிஸ்டம் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் வந்து நியூமரிக்கல் குவான்டிடேட்டிவ் டார்கெட்ஸ் வந்து இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எக்கனாமிக் டிசிஷன் மேக்கிங்கில் ப்ரைவேட் செக்டருக்கு என்கரேஜும் பண்ணலாம், டிஸ்கரேஜும் பண்ணலாம். ஃப்ரான்ஸ் வந்து 1947ல் ஃபஸ்ட்டு 6 இயர் பிளானை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதை வந்து மானட் பிளான்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங்க்கு ஒத்து போய் அதோட மீனிங்காகவே வந்து இருந்துச்சு. இந்த பிளானிங்கை வந்து பேசிக் செக்டார் பிளானிங்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் வந்து 8 பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டோட கோர் பார்ட்டாக வச்சு இதுக்கு மட்டும் வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இம்பரேட்டிவ் பிளானிங்கில் வந்து இருக்கும். மற்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு ஓப்பனாக இண்டிகேட்டிவ் பிளானிங்கில் வந்து விட்டுருப்பாங்க. ஃப்ரான்ஸ் அப்புறம் ஜப்பான் வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங்கை ஃபாலோ பண்ணி நல்ல சக்ஸஸ் வந்து அடைஞ்சிருப்பாங்க. 1965ல் வந்து யூகே வந்து நேஷனல் பிளானை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்புறம் சில கிரைசிஸ் வந்ததுனால 1966லேயே வந்து கைவிட்டிருப்பாங்க. அப்போலேருந்து வந்து அவங்க பிளானிங் வந்து பண்ணாமல் இருந்தாங்க. என்னதான் வந்து ரீஜனல் லெவலில் ஃபஸ்ட்டு பிளானிங்கை வந்து யூஎஸ்ஏ பண்ணாலுமே வந்து ஃபார்மலாக நேஷனல் பிளானிங் வந்து அவங்க பண்ணலை. ஆனால் அவங்களோட பிரசிடென்ஷியல் ரிப்போர்ட்டில் பெஞ்ச் மார்க்லாம் செட் பண்ணி ப்ரைவேட் செக்டர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட எல்லா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரீஸும் வந்து பிளான்டு டெவலப்மெண்ட்டுக்கான ரூட்டை வந்து எடுத்தாங்க. இந்தியாவும் வந்து 1991ல் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணி இம்பரேட்டிவ் பிளானிங்ல இருந்து வெளியே வந்தாங்க. மார்க்கெட் ரோலோட இண்டிகேட்டிவ் பிளானிங் வந்து பாசிபிளாக இருக்குன்னா அதுக்கு வந்து வாஷிங்டன் கன்சென்சஸ், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், சாண்டியாகோ இல்லைனா வந்து நியூ கன்சென்சஸ் இவங்களாம் தான் வந்து காரணம். கூடவே வந்து எக்கனாமியில் ஸ்டேட்டோட மார்ஜினல் ரோலும் வந்து தேவை. ஏன்னா சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஏரியாக்காக. இதெல்லாம் போக மற்ற சில டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கும் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டெரிட்டோரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து ரீஜனல் அப்புறம் நேஷனல் பிளானிங் வந்து இருக்குது. செகண்ட் வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல், ஸ்டேட் அப்புறம் லோக்கல் பிளானிங் வந்து இருக்குது. தேர்டு வந்து பார்ட்டிசிபேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரலைஸ்டு அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் இருக்குது. ஃபோர்த் வந்து டெம்போரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் அப்புறம் ஷார்ட் டேர்ம் பிளானிங் வந்து இருக்குது. இது போக பிளானிங்கில் வந்து செக்டோரல் பிளானிங் அப்புறம் ஸ்பேட்டியல் பிளானிங்னு இருக்குது. செக்டோரல் பிளானிங்னா வந்து ஸ்பெசிஃபிக் செக்டர் ரிலேட்டடாக வந்து பிளானிங் பண்ணுவாங்க. அதுவே ஸ்பேட்டியல் பிளானிங் பார்த்தீங்கன்னா வந்து இடத்தை பொறுத்து பிளானிங் பண்ணுறது. லைக் வந்து ட்ரைபல் ஏரியாஸ்க்கு, ரூரல் ஏரியாஸ்க்குலாம் வந்து பிளானிங் பண்ணுறது. இது போக சொசைட்டியில் இருக்கிற வேல்யூ சிஸ்டமை பேஸ் பண்ணி பிளானிங்கை வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து சிஸ்டம் பிளானிங், இன்னொன்று வந்து நார்மேட்டிவ் பிளானிங். இதில் வந்து சிஸ்டம் அப்ரோச் ஆஃப் பிளானிங் வந்து வேல்யூ நியூட்ரலாக இருக்கும். சோஷியோ கல்ச்சுரல் வேரியபிள்ஸ்க்கு, அதாவது கஸ்டம், பிலீஃப் இதுக்கெலாம் வந்து எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இந்த டைப் ஆஃப் பிளானிங் வந்து வேர்ல்டு லெவலில் எல்லாராலையும் விரும்பப்பட்ட பிளானிங். ஏன்னா செக்யூலரிசம், ஈக்குவாலிட்டி இந்த ஐடியாவோட நல்லிணக்கத்தோடு இருக்கும். சமூக அளவில் வேறுபட்டு பன்முகத்தன்மையோடு இருக்கும் போதும் நியூட்ரல் அப்ரோச்சில் வந்து இருக்கும். அதுவே நார்மேட்டிவ் அப்ரோச் ஆஃப் பிளானிங் பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ பேஸ்டு பிளானிங்காக இருக்கும். பர்டிகுலர் பாப்புலேஷனை டார்கெட் பண்ணி பிளான் பண்ணுறது. வேர்ல்டு லெவலில் எல்லாராலையும் அவாய்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளானிங். 21st செஞ்சுரியோட ஃபர்ஸ்ட் டிகேட் வரைக்கும் யாரும் இதை ட்ரை பண்ணவே இல்லை. எப்போ பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களோ அப்போதான் வந்து நார்மேட்டிவ் அப்ரோச்சுக்கு அட்டென்ஷன் வந்துச்சு. அதுலேயும் வந்து 2 மேஜர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து பாலிசி மேக்கர்ஸும் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி, ரெண்டாவது வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா.
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எக்கனாமிக் சர்வே 2010-11 தான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். இந்தியாவோட பிளானிங்ல நார்மேட்டிவ் அப்ரோச் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற நித்தி ஆயோக்ல பார்த்தீங்கன்னா வந்து நார்மேட்டிவ் பிளானிங் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பிளானிங் இன் இந்தியா பார்க்கலாம். தேங்க்யூ.